அந்த மாதிரி காப்பாற்றி இப்போ ஆசிக் அப்படின்ற ஒரு பேர் பார்க்க தான் விஜய் ஒரு பொண்ணு சிக்க மாட்டேது ஏதாச்சும் ஒரு இது ஆசிக்கு சிஞ்சாடிக்கிறதுன்னு வச்சுக்குவேன். ஸ்மோக் இருந்தால் தான் அடுத்த சீன் யோசிக்க முடியும், ஒரு பெக்கு போட்டால் தான் அடுத்த சீன் எழுத முடியும், அப்படி இப்படி இருந்தால் தான் ஏதாவது அடுத்த கதை யோசிக்க முடியும். இதுக்கு முன்னே அப்படி சொல்லி கரெக்டாக தான் பேசணும். தண்ணி அடிச்சது விஜய் சார் ஒரு நடனம்னா அவர் தான் சொல்கிறோம். அவரை பொறுத்தளவு தலை ஒரு 100 தம்பிங்க மேலே நிற்கிறாங்க. இப்போ நான் விஜய் சாராக இருந்தால் அது கையை காமிச்சு எங்கே நிற்கிறாங்க அவங்க நான் ஏதாவது எக்ஸ்பிரஷன் பண்ணுற பொழுது அந்த மானிட்டர் பார்த்து ஸோ க்யூட்னா ஒரு கவுன்சிலர் ஆகிட்டாங்கனாவே இப்போ எதிர்த்து விட்டுக்கான போய் மல்லாக்கு போட்டு வாயில் குறியால நிற்கிறாங்க. மாமனார் வாங்கி கொடுத்த வீடியோ நீன்னு அதிகாரம் இருக்கிறான். 2 கையிலையும் ஆஸ்கார் வச்சுருக்கக்கூடிய ஏஆர் ரஹ்மானே உங்களுக்கு பிடிச்ச இசை போல் யார் அப்படி கேட்டால் டி ராஜேந்தர் சார் சொல்லுவாங்க. நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ரூமில் கேமரா இல்லை, நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். அதாகப்பட்ட மகாஜனங்களே, அதாகப்பட்டது மகாஜனங்களே. தமிழ் தண்ணி குடிக்க கூடாதுப்பா. ஆதாகப்பட்ட மகாஜனங்களே, இன்னைக்கு நம்ம பிஹைண்ட் ரூட்ஸ் அன்டைட்டில் ஷோவில் நம்ம கூட யார் இருக்காங்க? திருப்பி சொல்லு. அதாகப்பட்ட மகாஜனங்களே, அதாகப்பட்டது மகாஜனங்களே, அதாகப்பட்ட தூப்போடு தம்பி, அதாகப்பட்டது. இப்போ பாருங்க ஒரு செய்தி. அதாகப்பட்டது நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஸோ அதாகப்பட்டது மகாஜனங்களே. இப்போ பாருங்க, தமிழ் தண்ணி குடிக்க கூடாதுப்பா. அதாகப்பட்டது மகாஜனங்களே, இன்னைக்கு நம்ம சூப்பர். இன்றைக்கி நம்ம பிஹைண்ட் ரூட்ஸ் அன்டைட்டில் ஷோ வித் ஆஷிக்கில் வந்துட்டு யார் இருக்காங்க அப்படின்னா, அவங்கள பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். மைண்ட் வாய்ஸுகளை வந்துட்டு பல மாடுலேஷன் வந்து கொடுக்குற ஒரே ஒரு மனிதர் நம்ம தம்பி ராமையா அவர்கள் வந்து நம்ம கூட இருக்காங்க. ஹலோ, ஹாய். உனக்கு ஆசைக்கு நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? கை கொடுத்துக்கலாம். கடவுள் ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கேன். அன்பில் நல்லா இருக்கேன். பிஹைண்ட் ரூட்ஸ் ரசிக பெருமக்களுடைய ஆதரவில் நல்லா இருக்கேன். ரொம்ப சிறப்பு. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே நான் கேள்விப்பட்டவர் என்ன அப்படின்னா, நீங்கள் பயங்கரமாக வந்து லவ் லெட்டர்லாம் எழுதுவீங்களாம். அப்படியே எழுதி கொடுத்துட்டு பாக்கெட் மணிலாம் வந்து கேதர் பண்ணுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். இது வந்து அப்பா வந்து கவிதை கட்டுரைலாம் எழுதுறதுனால அப்படியே ஒரு ஜீனா வந்தது தானே? அப்பா வந்து தமிழ் ஆர்வலர். தன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களை இம்மிடியட்டாக ஒரு பேப்பரில் எழுதி அவர்களை அப்படி சந்தோஷப்படுத்துவார். இம்மிடியட்டாக கீழே போட்டு போயிடுவார். சேகரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் ஏதோ அப்படி சேர்த்துக்கல. ஆனால் அவர் எழுதி போட்ட ஒரு விஷயம் அப்படி இருக்கும், படிச்சுங்க. அது அப்பா. ஸோ அந்த தமிழ் என்பது அவருடைய பிள்ளைன்றதுனால உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிருக்கலாம். லவ் லெட்டர்ன்றது ஒரு விஷயம் என்ன, நம்மளையெல்லாம் வந்து கிராமத்தில் இருந்து பிறந்த ஆள், கிராமத்துக்காரன் எப்படி இருந்திருப்பான் சின்ன வயசில். ஒரு ட்ரெஸ்ஸுக்கு இன்னொரு மாற்று ட்ரெஸ் இருக்காது. நம்மளையெல்லாம் பார்த்து ஒரு பொண்ணு பார்க்குமா முதல்ல, அதுக்கு பார்த்ததுக்கு பிறகு தானே தைரிய விஷயம், பார்க்குமா முதல்ல பார்க்காது. அப்போ ஒரு அதே இதுக்காக அந்த பருவத்தில் ஒரு காதல் என்ற உணர்வு வராமல் இருந்திருக்குமா? வரல அப்படின்னு சொன்னால் நான் ஆண்மகன் அப்படின்றதுக்கு அடையாளம் இருக்கணும். நான் 6வது 7வது படிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஸோ இன்ஃபேக்சுவேஷன், காதல் கிடையாது, காதல் கடிதம்னு கிடையாது. என்ன அந்த பொண்ணை பார்க்குது அப்படின்ற பொழுது நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனில் அதாவது அந்த நேரத்தில் வந்து புரட்சி தலைவருடைய பாடல்கள், ஒரு ரஜினியோட பாடல், ஏதோ ஒரு பாதிப்பு, அதில் ஒரு மெட்டை மாற்றி எது ஒன்று எழுதுறது அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஆசிக் அப்படின்ற ஒரு பேர் பார்க்க தான் விஜய் ஒரு பொண்ணு சிக்க மாட்டேது ஏதாச்சும் ஒரு இது. ஆசிக்கு ஒன்று பார்த்தா எதுக்காவது யோசிக்க முடியுதா அப்படின்னு மாதிரி ஆசிக்கு யோசிக்க சம்திங் ஏதோ ஒரு பாண்டிங் பாண்டிங் பண்ணுறது. ஸோ போயிட்டு வரலாமான்னு ஆசைக்கு வரைக்கும் ஏதாவது சும்மா இப்படி தான் மீனிங் எதாவது இருக்காது. ஆசைக்கு யோசிக்கணும் ஆசைக்குன்ற மாதிரி ஏதோ ஒரு எதுகை முனையை போட்டு அப்படி ஃபில்லப் பண்ணி விடுறது. சிஞ்சாடிக்கிறதுன்னு வச்சுக்குவேன், அப்படி கூட சொல்லிக்கலாம். எல்லகை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அவனது அரிப்பை என் மூலமாக தீர்த்துக்கிட்ட ஒரு விஷயம். அது தீர்ந்து போயிடுச்சுன்னா ரைஸ் வாங்கி கொடுக்குறது, தீரலைன்னா கிழிச்சு போட்டு அடியை வாங்கிட்டு அப்படி சொல்ல மாட்டாங்க. இன்னொரு நாளைக்கு எழுதிட்டா அப்படின்னு கேட்கலன்னா அந்த பொண்ணு அப்பாட்ட சொல்லிட்டு குத்து வாங்கிட்டான்னு அர்த்தம். இது மாதிரி தான் உங்களோட கலைப்பயணம் வந்து ஆரம்பித்ததே அந்த ஒரு லிரிக்ஸில் தான். கற்பனை தானே. அப்பாட்ட போயிட்டு அப்பா இந்த மாதிரி நான் வந்து சினிமாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? உங்கள் பையன்ப்பா நான் நடிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? நான் யாரோ ஒருவனுக்கு மகனாக பிறந்திருந்தால் இப்படி இருந்திருக்க முடியாது. எங்கள் அப்பா எனக்கு ஒரு அழியாத ஒரு செல்வத்தை, இந்த கற்பனையை ஒரு 4 பேர் வசீகரிக்கக்கூடிய ஒரு அறிவு எங்கள் அப்பா கொடுத்துருக்காரு. அது மிகப்பெரிய சொத்தாக நடிச்சு இதுக்கான அப்பா தானேன்ட்டு அவர் பாதமலர்கள் தொட்டு வணங்குறது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 16 வயசுலேயே நம்ம வந்து கல்லூரி பள்ளிக்கூட +1 படிக்க +2 படிக்கிற காலகட்டத்திலேயே நம்மளுக்கு பேச்சுக்கு இப்படி ஒரு வசீகரம் இருக்குதுன்னா அவங்க அப்பா தான்ப்பா காரணம் அப்படிம்பாங்க. அப்போவே அப்பா மேலே நம்மளுக்கு ஒரு பாசம் வந்து இம்மிடியேட் அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேட்டி துவைச்சு
சட்டத்தை வச்சு எங்கள் அப்பாவுக்கு அப்படியே கொடுத்தேன். ஸோ அதுவே எனக்கு போதுமானதாக இருந்தது. எங்கள் அப்பா கிட்ட பர்மிஷனும் கேட்கல, எங்கள் அப்பா போகணுன்னு சொல்லலை, வான்னு சொல்லலை, நானாக விட்டேத்தியாக வந்து விஷயம். தம்பிராமி அவர்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிஸியான ஆக்டர். ஸோ ஃப்ரீ டைமில் அவர்கள் வந்து என்ன பண்ணுவாப்புல? ஃப்ரீ டைமோட நான் என் பொண்டாட்டிகிட்ட செலவழிப்பேன் அப்படின்னு போய் சொல்ல மாட்டேன். 30 வருஷத்துக்கு பிறகு செலவழிக்கிறது என்ன இருக்குது, நீனும் நம்ப மாட்டேன். அதனால் ஃப்ரீ டைமில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, குடும்பத்தோடு இருந்த கேள்வி தான் கேட்பாங்க. அதில் தண்ணி தப்பிச்சுக்கிறதுக்காக களவாணித்தனம் பண்ணுறது. களவாணித்தனம்னா கதவை சாத்தி தண்ணி அடிக்கிறது இல்லைப்பா, களை வளர்க்குறது. களை வளர்க்குறது களவாணித்தனம் கிடையாது. ஆமாம், அதான். அதனால் வச்சுட்டு எனது மைண்டை வந்து இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து தன்னை போக்கிக்கிறதுக்காக இன்றைக்கி இல்லை, ஏதாவது பாட்டு எழுதுவேன். பாட்டு எழுதி நானாக அது இருக்கிற பக்கத்தில் இருக்கிற டேபிளை வந்து கம்போஸ் பண்ணிக்குவேன். டேபிள் கம்போஸிங் டேபிள் இருக்குது, எனக்காக சாங் ஏதாவது கம்போஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாகப்பட்டது மகாஜனங்களுக்காக நான் கேட்குறேன். இப்படி தான் சொல்லி லாக் பண்ணணும் நான். அதாகப்பட்டது மகாஜனங்களை தான் நாடாட்டின் தன் தசையாருன்னு சொல்லுவாங்க. மகனுடைய படத்தினுடைய டைட்டில் சொல்லிட்டேன். சரி, ஃபுல் க்ளோஸ். ஆஹா. ஸோ உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் செக்மெண்ட் இருக்குது. அதாவது என்ன, மைண்ட் வாய்ஸ் அப்படின்ற ஒரு செக்மெண்ட். என்னென்னா, நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பீங்கல்ல உங்கள் காலகட்டத்தில், உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான இருந்த ஒரு நபர்களை பற்றி நான் கேட்பேன். அவங்கள பற்றி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு ரியாக்ஷன், அவ்வளோதான். சிம்பிள் செக்மெண்ட் தான். வசனம், கேமரா, வசனம் சொல்லிவிட்டு அவங்கள பற்றி நீங்கள் சொல்லிவிட்டு ஒரு ரியாக்ஷன், ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு ரியாக்ஷன் அவருக்கு, அதை நாங்கள் போய் ஃபில்அப் பண்ணிக்குவோம் எடிட்டிங்கில். நேற்று கூட ஒரு தம்பி கேட்டான், சார் நான் மிமிக்கி உங்கள் வாய்ஸ் என்ன பேசணும்னு ஆசைப்படுறேன் சார். சார்னு ஒரு தம்பி இங்கே நான் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன், ட்ரை பண்ணுறான். நான் சொன்னேன், உனக்கு எளிமையான ஒரு வார்த்தை, நானே என் வாய்ஸ் என்னையே சேதாரப்படுத்திக்கிறதுக்கு உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, டக்கு டக்குன்னு மாற்றிடுறீங்க சார், இருந்தாலும் உனக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. நான் நிறைய லென்த்து ஷார்ட் பண்ணியிருக்கேன். இந்த கும்கி பாத்தியாடா தம்பி நான் பார்த்தேன், அதில் 3 விதமான ஒரு சேஞ்ச் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த யானை மேலே ராத்திரி நேரத்தில் உட்காந்துருப்பில்ல, ஏஜ் அட்டன் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு கல்யாணம் இல்லை, ஒரு காட்சி இல்லை. பகலானா பரணியில் உட்கார வச்சிடறாங்க, ராத்திரி ஆனால் யானை மண்டியில் உட்கார வச்சிடறாங்க. இது ஒரு மீட்ரு. ஏன்டா மாணிக்கம், இந்த கொம்பேன்னு சொல்கிறாங்களே, திட்டுங்க மலைச்சரிவில் இறங்கிட்டா என்னடா பண்ணுவேன்? திருவாரூர் தேரோட்டத்தில் ரெடி போட்ட பொழுது ஒரு ஓட்டம் எடுத்தானே, நீ காப்பாற்றுறீங்களா? அது மாதிரி காப்பாற்றிடா. இவ்வளோ சேஞ்சாக இருக்குண்ணே. இது ட்ரெயினிங். ஐயோ, டெய்லி நான் உங்கள் 1 ஹவர் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார் நினைக்கிறேன். அது அப்படி இருந்தாலும் வந்து எனக்கு குரலை பேசுறதுக்கு ஒரு தம்பி ஆசைப்பட்றான்ற பொழுது நானே முன் வந்து சொல்கிறேன், இப்படி இது டைமிங் கிடையாது, 3 வேரியேஷன் ரைட்டிங் அப்படின்னா. ஏன்னா அப்பா படத்தில் ஒன்று பேசுனீங்களா சார், இப்படி போறீங்க சார் முடியல அப்படின்னாங்க. முயற்சியடியா என்ன, நானே எனக்கு பலவீனம் தெரியாத அளவுக்கு பலவீனத்தை பலமாக மாற்றுறதுக்கு அப்படி பண்ணிக்கிட்டு தெரியும். இது நான் எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல, இது பயங்கர பலமாக இருக்குது, நீங்கள் பலவீனம்னு வேறு சொல்கிறீங்க. உனக்கு வியந்து தான் உட்காந்துருக்கேன் பாருங்கள். நான் அப்படி கான்செப்டே மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கேட்க போகிறது யார் அப்படின்னா, டி ராஜேந்தர் அவர்கள். நான் வந்து படிக்கிற காலகட்டத்தில் ரொம்ப ரசித்த மனிதர் ஒரு ஸ்ரீதர் சார் தான் இயக்குனருக்கான மிகப்பெரிய ஒரு ரசிக வட்டாரத்தை ஏற்படுத்துவார். அதற்கு பிறகு கல்லூரி, குறிப்பாக கல்லூரி பெண்கள் மத்தியிலையும் பாளையர்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேஸை ஏற்படுத்துவார். ஒரு ஒருதலை ராகத்திலேருந்து உயிர் உள்ள வரை உஷாவாக இருக்கட்டும், தங்கைக்கு ஒரு கீதமாக இருக்கட்டும், அவருடைய அந்த காரணம் அவருடைய பாடல்கள், அந்த எதுகை மூணு டைலாக்கு, ஒரு இசை, அஷ்டவதனை, கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், ஒளிப்பதிவு, இயக்கம், தயாரிப்பாளர், இப்படி ஒரு அஷ்டாவதனியாக ஒரு மாயவரக்கால அவர் இல்லையா. ஸோ அதனால் அவர் வந்து வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் எனது இளம் பிராயத்தில் வியந்து பார்க்கக்கூடிய மனிதர். நான் மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து 2 கையிலையும் ஆஸ்கார் வச்சுருக்கக்கூடிய ஏஆர் ரஹ்மானே உங்களுக்கு பிடிச்ச இசையமைப்பாளர் யார் அப்படின்னு கேட்டால் டி ராஜேந்தர் சார் சொல்லுவாங்க. அந்த எனர்ஜி, அந்த சுய ஒழுக்கம். ஸோ டி ராஜேந்தர் அப்படின்னா ஆல்வேஸ் எனர்ஜெட்டிக் மேன். ஒரு ரியாக்ஷன் அவருக்கு அப்படின்னு எப்படி கொடுப்பீங்க? அல்டிமேட். முரளி சார், உங்களோட முதல் கதாநாயகர்? எனது முதல் கதாநாயகர் நல்ல மனிதர்,
நிறைய உதவி இயக்குனர்கள் வந்து அடுத்த கட்டமாக தான் டைரக்டராக போகணும்னு ஆசைப்பட்டா முதல்ல யார்கிட்ட கதை சொல்லி பழகுவாங்க அப்படின்னா முரளி சார் தான். அவர் கூப்பிடுவார், அவங்களுக்காக டைம் கொடுப்பார், வாங்க உட்கார. அவர் நிறைய படங்கள் நடிச்சிருப்பார், அங்கே அசோசியேட் அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க, ஒரு கதை பண்ணிடுவான். இந்த கதையான அக்செப்டன்ஸ் யார்கிட்ட வாங்குறது, நான் பண்ணியிருக்கிறது கதை தானா முதல்ல யார்கிட்ட வாங்குறது. அப்போ நிறைய சில்வர் ஜூப்ளி கொடுத்த ஹீரோ இல்லையா, அவர் வீட்டுக்கு போகிற பொழுது அவருடைய துணைவியார்ட்ட டீ காஃபி போட்டு போட சொல்லி அவனுக்கு டிஃபன்லாம் கொடுத்து அவனை இந்த டிஸ்டன்ஸ் எரேஸ் பண்ணி மைண்டை குல் பண்ணி எஸ் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லி 3 மணி நேரம் அவனுக்காக செலவழித்து அந்த கதைக்குள்ளே நிறைய குறைகள் சொல்லி, இதை இனிமேல் எனக்கு மார்க்கெட் லெவல் கம்மியாக இருக்குது சோன் சொல்லிட்டு சொல்லு. இந்த அளவுக்கு ஒரு பக்குவமான மனிதர். இவங்களுக்கு வந்து ஒரு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இதான் ரியாக்ஷன். சூப்பர். சத்யராஜ் அவர்கள் அவர் ஒரு புரட்சி உடல் ரீதியாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாகுபலி 2 என்னையும் சொல்லுவாங்க எந்த வயசுலையும் ஜெயிக்கலாம் அப்படின்னு. எந்த வயசுலையும் ஜெயிக்கலாம் அப்படின்னு என்னையும் சொல்லுவாங்க. எந்த வயசானாலும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்றதுக்கு அவர் ஒரு ரோல் மாடல். ஸோ புரட்சி தலைவருடைய தீவிர ரசிகர், உடம்பை கரெக்டாக வச்சுட்டு தனது உயரம் தெரிந்தவர். ஆமாம், எதுலேயும் தீவிரமாக தன்னை ஆட்படுத்திக்கிறவர், சபையில் தன்னை தாழ்த்திக்கிறவர், ஒரு பாரம்பரிய குடும்பத்திலிருந்து சினிமாவுக்கு வந்தவர், பழைய சோறு இல்லாமல் வந்தவர் கிடையாது. அவர் அந்த உயரத்துக்கு ஏற்ற உள்ளம் கொண்டவர். ஓகே, உங்களோட 2வது படம் வைகை புயல் வடிவேலு அவர்கள். ஜீனியஸ், ஆக்டிங் ஜீனியஸ். 1 10ஆகிறதுல மிகப்பெரிய சாமர்த்தியசாலி, பட்டறிவு கொண்ட ஒரு சகோதரர். இன்றைக்கி யாராக இருந்தாலும் சரி, வடிவேலு அவர்களை வந்து அவர் ஏதாவது ஏதோ ஒரு விஷயங்களை பிடிக்காதவர்கள் கூட அவருடைய காட்சி இங்கே வந்துருச்சுன்னா சேனல் மாற்ற மாட்டாங்க. அந்த அளவுக்கு நடிப்பினுடைய நகைச்சுவனுடைய உச்சம் தொட்ட ஒரு அற்புதமான மனிதர். எகைன் ஆக்டிங் ஜீனியஸ். ரியாக்ஷன் பிரபு சாலமன் அவர்கள். பிரபு சாலமன் அவர்கள் அப்படின்னா சுய ஒழுக்கம். ஒரு கலை உலகத்தில் இருக்கிறவங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்மோக் இருந்தால் தான் அடுத்த சீன் யோசிக்க முடியும், ஒரு 2 பெக்கு போட்டால் தான் அடுத்த சீன் எழுத முடியும், அப்படி இப்படி இருந்தால் தான் ஏதாவது அடுத்த கதை யோசிக்க முடியும், இதுக்கு மட்டும் அப்படி செய்ய அப்படின்ற ஒரு உலகத்தை இல்லை. சுய ஒழுக்கத்தோடு இருந்தாலும் கூட வெற்றி பெற முடியும் அப்படின்னு அடுத்த கட்ட சிந்தனையாளர்களுக்கு அப்படின்னு ஒரு உணர்வு கொடுக்கக்கூடியது. சுய ஒழுக்கம் அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்ட்ராடினரி அப்படின்ற மாதிரி. இப்போ பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு, சமுத்திரக்கனி அவர்கள். என்னன்னா, நமக்கு வளர்ந்துட்டோம், நமக்கு சொந்த வீடு இருக்குது, இனிமேல் வீட்டுக்கு வாடகை கொடுக்க வேண்டாம், கார் இருக்குது, பிரச்சனை இல்லை, குழந்தைகளை எப்படி வேணாலும் படிக்க வச்சிடலாம், தன் குடும்பம் செட்டில் ஆயிடுச்சு, இந்த ஒரு அமைதி இல்லாமல் இன்னும் தான் புறப்பட்ட இடத்துலேருந்து தனது சிந்தனையை தூக்கி அங்கே கொண்டே வைக்கிறவன். வளர்ந்த பிறகும் தான் புறப்பட்ட இடத்துலையும் ஒரு சாமானியனுடைய மக்களுடைய சிந்தனையை ஏதாவது ஒரு மெசேஜோடு ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்ற வெறியோடு வந்தோம். அப்படி இப்படி போட்டு ஒரு படத்தை போட்டோம், காசு சம்பாரிச்சோன்னு போகாமல் ஒரு சமுதாய சிந்தனையோடு இருக்கக்கூடிய, நிஜமாகவே இருக்கக்கூடிய, எல்லாருக்கும் பிடித்த ஒரு அன்பு தம்பி சமுத்திரக்கனி. எனக்கும் பிடித்தவன், எல்லாருக்கும் பிடித்தவன் ஒரு தம்பி. இளைய தளபதி விஜய் அவர்கள். ஒரு உச்ச நிலைக்கு போனதற்கு பிறகு ஒரு நிலையில் யாருமே கூட டக்குன்னு பணம் வந்துடும், புகழ் வந்துடும். ஆனால் பெற்ற புகழை, ஈட்டிய பணத்தை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம். அங்கே தான் ஒரு மனிதனுடைய அறிவு. எது அறிவுன்னா, பணம் சம்பாதிப்பது, புகழ் சம்பாதிப்பது அறிவு. அந்த பெற்ற பணத்தை, பெற்ற புகழை தற்காத்து கொள்வதற்கு அதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. சிஎம் ஆகிட்டப்பா, அப்பா சாகிற வரைக்கும் சிஎம் முடியுமா? அதுக்கப்புறம் ஜாஸ்தி போராட்டம், இந்த போராட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்ல. அதான் இப்போ யார் சிஎம்னு வேறு தெரியல. இந்த சிஎம்மாக நைட்டு நிம்மதியாக தூங்க முடியுதா? அதனால் ஒரு உச்சத்துக்கு போனது பிறகு உயரத்தில் இருப்பவர்கள் அனைவரும் துயரத்தில் இருக்கிறார்கள் அப்படின்றத உண்மை. ஏன்னா அந்த உச்சத்துக்கு போன பிறகு அந்த உச்சத்தை காப்பாற்றுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஊரே நம்மளை பார்க்குது அப்படின்ற ஒரு. விஜய் சார் ஒரு நடனம்னா அவர் தான் சொல்கிறோம். ஆனால் அந்த நடனத்துக்கு இந்த உடம்பு ஒத்துழைக்கணும். இந்த உடம்பு ஒத்துழைக்கணும்னா உணவு கட்டுப்பாடு வேணும். உணவு கட்டுப்பாடை இளம் வயதிலேருந்து கொண்டு வந்தவர். நினச்சாலும் சாப்பிட முடியாது. அதுக்காக சாப்பிட்றதுக்கு ஒரு ஆசை இல்லைன்னு கிடையாது. இஷ்டத்துக்கு சாப்பிட்டார்னா மக்களுடைய இஷ்டத்தை இழந்துடுவார். ஸோ அந்த தன் நிலை உணர்ந்தவர், தன் மீது இவ்வளவு ரசிகர்கள் வட்டாரம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவர்
அதற்காக தன் உடம்பை கட்டுக்கோப்பாக இன்னும் இளைஞரோடவே இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்பது தொழில் பக்தி, உணவு கட்டுப்பாடு. இப்போ அப்படியே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன் உங்களுக்கு. ரா பார்த்திபன் அவர்கள், கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம். அவர் ஒரு கருப்பு கமலஹாசன் அப்படி தான் சொல்லுவேன். அது சொல்ல ஒரு செட்டுக்கு வந்தாருன்னா பேசினார்னா அந்த ஜஸ்ட் அந்த செட்டை அப்படி கையில் பிடிச்சிடுவார். படம்னு எடுக்கிற பொழுது மட்டும் தாண்டுறது, வெளில தாண்டுறது, லண்டன் தாண்டி கதை பண்ணணும்டான்னு தேவையில்லை சார். சரக்குன்னு வரீங்க, எத்தனை டேரக்டர் உட்காந்தா எத்தனை பேர் உட்காந்தா சரக்குன்னு ஒரு பஞ்சஸ் அடிச்சுட்டு கவனத்தை தூக்கி உங்கள் வேலை இழுத்துட்டு ஓடி போயிடுறீங்க. இதே படமாக பண்ணுங்க சார் அப்படி சொல்கிறதுலாம். அந்த மாதிரி அவர் உட்காந்து யோசிச்சு ஒரு இல்லை ஒரு சிந்தனைகளை சிதற விடாமல் ஒரு இடத்துல ஆணி அடித்த மாதிரி உட்காந்து சிந்திச்சு ஆரம்பிச்சுங்க. வருஷத்துக்கு 2 அற்புதமான படைப்புகளை கொடுத்துக்கிட்டே இருப்பதற்கான சக்தி கொண்டவர் ஒரு சீரிய சிந்தனையாளர், சிறந்த சிந்தனையாளர். அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் அவர்கள், அவரை பொறுத்தளவு தலை அப்படின்னா ஒருத்தங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறது என்பது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. வேதாளம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிற பொழுது ஒரு 100 தம்பிங்க மேலே நிற்கிறானுங்க. அந்த நாங்கள் கீழே ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துல. இப்போ நான் விஜய் சாராக இருந்தால் கையை காமிச்சு எங்கே நிற்கிறாங்க ஹாய் அப்போ ஒவ்வொருத்தட்டையும் ஒரு டைம் எடுத்துப்போம்ல, அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாதுல்ல. ஹீரோ அஜித் சார் இருக்கார், என் மேலே ரொம்ப அன்புள்ளவர் தான், எல்லாருமே அன்புள்ளவங்க தான். எனக்கு அது காரணம் வந்து அறிவு கிடையாது, வயசு. அப்போ என்ன சொன்னீங்க? ஆமாப்பா, உலக மாதிரி இருந்தால் கூட வயசில் மூத்தவன் நீ கேட்டு தான் நாங்கள் வேறு வழியில் இல்லை. இல்லையா அப்படிலாம் இல்லையா, கரெக்டாக பேசுகிறீங்க, நான் வியந்து கேட்டுட்ருக்கேன். கரெக்டாக தான் பேசுவேன், தண்ணி அடிச்சிட்டு. அதனால் அவர் அந்த சீக்வன்ஸ் பார்த்தோம், இதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறதே தெரியல. ஐயோ அடிட்டு உட்காந்துருக்கேன். அது 100க்கு மேலே அந்த தம்பிகள் இருக்காங்க. அஜித் சார் கீழே இருக்கார். இந்த பூ சம்மந்தப்பட்ட ஒரு இன்னும் பிளைண்டாக பண்ணியிருப்பேன்ல, எப்படி சார் அப்படின்ட்டு அந்த காட்சி போயிட்டுருக்கு. ஷார்ட் மாற்றிட்டு இருக்காங்க. அந்த 100-150 பேர் ஒரு மாதிரி இப்படி கையை காமிச்சா போயிடுவாங்களே அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு பதைப்பு நம்மளுக்கு ஏற்படும். அப்போ பார்த்தா இந்த பரோலில் வந்தவங்க மாதிரி 120 பேரில் பாதி பேர் பரோலில் வந்துட்டு திருப்பி ஜெயிலுக்கு போகாத மாதிரி இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி அவங்களாம் ரோட்டை வந்துட்டு இது கட்டா அவ்வளோதான் பின்னிப்படுவாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் அப்படியே அந்த ஜிம்முக்கு போனதான் அந்த மாதிரி கரடு முரடாக இருக்காங்க. 120 பேரை போட்டிருக்காங்க சார். எப்படி கையை காமிச்சா போயிட போகிறாங்க. பார்த்தா ஒரு டைமில் சார் நம்மளே சொல்லிடலான்னு கூட நினச்சிட்டேன். என்ன சார் போயிடுவாங்க சார், கையை காமிங்க சார், ஏதாவது சொல்லாமல் நினச்சிட்டு அந்த டைம் கரெக்டான ஒரு டைம் பார்த்தாரு. அப்படின்னாரு காக்கா கரண்ட் அடிச்ச மாதிரி. அதே டைம் அங்கேருந்து கீழே அப்படியே கீழே இறங்கிட்டு அப்படியே போயிட்டாங்க. நான் பார்த்து இப்படி ஆத்தாரு இப்படி தாயா எம்ஜிஆர் எல்லாம் நாள் சுற்றி வச்சுருப்பாங்க, இப்படி தாயா சூப்பர் ஸ்டார் எடுத்துருப்பாங்க, ஓ மாஸ். அதை பார்த்து கொஞ்சம் சாதாரண குழந்தை மாதிரி எங்களுக்கு சிரிச்சு தெரியுறாரு. அதை கூப்பிட்டு போய் கேட்டேன், எப்படி இவ்வளோ புகழெல்லாம் ஒரு கவுன்சிலர் ஆகிட்டாங்கன்னாவே இப்போ ஏற்ற விட்டுக்கான போய் மல்லாக்கு போட்டு வாயில் குதிங்காலே மிதிக்கிறாங்க. யாயா குதிங்காரு மிதிக்கிறேன், நான் ஏரியா கவுன்சிலர் இருந்தால் இருந்துட்டு போனேன், உனக்கு தெரிய வேண்டாமா, அதனால தான்டா எங்களுக்கு குத்தி தான் சொல்கிறதா அப்படின்றாங்க. கவுன்சிலர் ஆகிட்டாவே காலரை மண்டைக்கு மேலே தூக்கி விடுறாங்க. நீங்கள் இவ்வளோ புகழை வச்சு எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்ற பொழுது எப்படி அப்படின்னு கேட்போம்ல ஒரு யதார்த்தமாக. அப்போ அவர் சொன்னார், நான் எதுவுமே பண்ணுறதில்ல, இந்த கேமரா இந்த ரூமில் ஒரு கேமரா இருக்குது, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ரூமில் கேமரா இல்லை, நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். அப்படி இல்லாமல் எனக்கு மேலே ஒரு கேமரா இருக்குது, நான் நம்புகிறேன் சார், அது பிரகாரம் போயிட்டுருக்கேன். நான் கற்றுக்கிறேன், ஒரு இடமும் ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம். ஸோ அப்போ தலைன்றது பேரெல்லாம் இஷ்டமே அவர் அந்த சுலபமாக வாங்கிட முடியுமா, 2 நாளில் வாங்கிட முடியுமா, அது பட்டமாக யாரும் அது எழுதி கொடுத்துட முடியுமா? மக்கள் லவ் பண்ணி கொடுத்தது. புரட்சி தலைவர் பொன்மனை செம்மல் மக்கள் திலகம் எப்படி புரட்சி தலைவருக்கு பேர் கொடுத்தாங்களோ, அது மாதிரி தளபதி எப்படி பேர் கொடுத்தாங்களோ, மக்கள் கொடுத்த ஒரு விஷயம் இருக்குது. மக்கள் சரியாக தான் வச்சுருக்காங்க, சரியாக தான் இறந்துபட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில் அவர்கிட்ட ஒரு விஷயம் ரியாக்ஷன் ஓகே. ஃபைனலாக வந்து இவங்க தான் அதோட முடிச்சிட்டேன் நான். நயன்தாரா அவர்கள் டோரா படத்தில் வந்து அப்பாவை நடிச்சிருப்பீங்க. ஸோ அவங்களோட நடித்த அனுபவம் எப்படி இருந்துச்சு, அவங்களோட ஒரு பர்சனலாக பேசின விஷயங்கள், அந்த ஒரு மூமெண்ட். இன்றைக்கி தென்னிந்தியாவுடைய ஃபீமேல் சூப்பர் ஸ்டார் இல்லையா, உண்மைதான்.
விஜயசாந்தி அவங்க இருந்தாங்கன்னா கூட தெலுங்கில் வந்து ஹீரோயினாக நடிச்சு அதை டப் பண்ணி இப்படி வச்சுருக்கலாம். பட் இவங்க தமிழ்லேயே மாயா மாதிரி டோரா மாதிரி தனக்கு முக்கியத்துவம் உள்ள ஒரு கதாபாத்திரங்கள் அடித்து ஜெயிச்சவங்க சாதாரண விஷயம் கிடையாது. டோராவில் அவங்க நான் ஏதாவது எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுற பொழுது அந்த மானிட்டர் பார்த்து ஸோ க்யூட்னா ஸோ அந்த ஒரு விஷயந்தான். முதல்ல நம்ம கூட நடிக்கிறவங்க நம்மளை ரசிக்கணும்ல. ஆமாம், அது வகையில் கூட நடிக்கிறவங்க தான் நம்ம நடித்தோம் முடித்தோம் போய் கேரவனில் உட்காந்துக்கிட்டோம் இல்லாமல் என் மீது தான் அந்த பணம் முதலீடு செய்யப்படுதுன்ற அந்த பொறுப்பை உணர்ந்து அவங்க அதில் வந்து காமிச்ச அந்த ஒரு அட்டென்ஷன் பிடிச்சிருந்தது. கடுமையான உழைப்பாளி. மறுபடியும் அதே தான், உடம்பு கண்ணாப்பின்னு சாப்பிட முடியாது, அழகு போயிடும் இல்லையா. அது பெண்களுக்கு சாதாரண 12 நாளைக்கு சாப்பிட்டு கதவை சாத்திட்டா 13ஆவது நாள் வர்ற பொழுது எங்கே அவங்க அப்படின்னு அவங்கள்ட்ட நம்ம போய் கேட்போம். ஸோ டெடிகேட் உள்ள ஒரு பெண். செக்மெண்ட் ஓவர் ஆயிடுச்சு, சந்தோஷம். அது ரொம்ப முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கீங்க நினைக்கிறேன். ஸோ இந்த அன்டைட்டில் ஷோ வித் ஆஷிக்கில் உங்களுக்கு எந்தெந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சி, எந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னு வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்ற உங்கள் ஸ்டைலில் போட்டு சொல்லிங்கன்னா புண்ணியமாக போயிடும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிர்ச்சி விஜய் மற்றும் மிர்ச்சி ஷா அவர்களோட இன்டர்வியூக்கில் வந்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ கமெண்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் நன்றியை குறிவிட்டு அதில் வந்து ஜோஷ்வா பிரியானோ அப்படின்றவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ரோ நீங்கள் இன்டர்வியூக்கு நடுவில் சின்ன சின்ன கேம்ஸ்லாம் வச்சா நல்லாயிருக்கும், அது மட்டும் இல்லாமல் வெயிட்டை குறைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ப்ரோ நீங்கள் வந்து இந்த கமெண்ட்டை போட்ட உடனே நான் என்ன பண்ண தெரியுமா, டக்குன்னு போயிட்டு ஈவினிங்கே வடப்பண்ணியில் வந்துட்டு ஜிம்முக்கு காசு கட்டிட்டு வந்துட்டேன். இனிமேல் பாருங்கள் டெய்லி நான் போயிட்டுருக்கேன். இன்னும் 2 மந்த்தில் சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன். கார்த்திக் சிவராமன் அப்படின்றவர் என்ன போட்டிருக்காருன்னா, ஆஷிக் சூப்பர் ட்ரை அஸ் ஆர்ஜே நைஸ் வீடியோ அப்படின்லாம் போட்டிருக்காங்க. பட் எதுக்கு காதில் ஹெட்ஃபோன் அப்படின்னு கேட்டார். கரெக்டான கேள்வி தான் பிரதர். ஆனால் இருந்தாலும் அவர் சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போடணும், அதே மாதிரி வந்து ஆர்ஜிங் பண்ணோம்னா ஹெட்ஃபோன் போடணும்னு சொன்னாங்க. ஆர்ஜிங் பண்ணல, சும்மா வந்துட்டு நடிக்க தான் செஞ்சேன். இருந்தாலும் பெர்ஃபெக்டாக நடிக்கணும்ல, அதுக்காக தான் ஹெட்செட்லாம் போட்டு அப்படியே கிளியராக என் வாய்ஸை நானே கேட்டுட்டு இருந்தேன் பிரதர். பிரேம்குமார் அப்படின்றவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, ஆஷிக் ப்ரோ மொட்டை ராஜேந்திரன் சாரை இன்டர்வியூ பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக பிரதர் கூடிய சீக்கிரம் அவர் இன்டர்வியூ பண்ணிடலாம், அதுக்கான நேரமும் காலமும் அமையும் நினைக்கிறேன். அடுத்த அன்டைட்டில் ஷோ வித் ஆஷிக்ல எந்த செலிபிரிட்டி கூட இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அப்படியே கிளம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம டிஃபால்ட் டைலாக் தான், மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குறிப்பா பிஹைண்ட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.